ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களில் ஒருவன், உங்களுக்காக ஒருவன், உங்கள் மக்களின் செல்வன். இப்போ எதை பற்றி பேச போகிறேன் என்றால், மரம் வளர்ப்பை பற்றி தாங்க பேச போகிறோம். நான் சின்ன வயசாக இருக்குங்க, 6வது படிக்கும் போதுங்க ஒரு சின்ன கன்று ஒன்று வச்சுங்க. அது ஒரே ஒரு இலை தாங்க இருந்தது. ஆனால் அது எப்படி வளர்ந்து நிற்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கன்று. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்கு. அது என்ன மரன்றதை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம் பாருங்கள், மாமரம். இது எம்மா ஹைட் வளர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வேறு மாதிரி வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மரம். எப்படி இயற்கையாக காற்று எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மரம் எப்படி வளர்ந்துருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அந்த கட்டில் எடுத்து சும்மா இப்படி மரத்துக்கு அடியில் போட்டு அதில் இப்படி படுக்கிற சுகமே சுகம்தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நிழல் கொடுக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக காற்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாமரத்து அடியில் எங்களுக்கு நிழல் கொடுக்கறதும் இந்த மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு சீசன் வந்ததுன்னா இதில் மாங்காவும் காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்ச ஒரு கன்றில் எவ்வளோ நல்லது இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அனைவரும் நாட்டிலும் வீட்டிலும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரத்தின் வளமே நாட்டின் நலம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.